திருக்குறள் அதிகாரம் 16 பொறையுடைமை. திருக்குறள் 151. அகழ்வாரை தாங்கும் நிலம்போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. மு. வரதராசனார் உரை. தன்னை வெட்டுவோரையும் விழாமல் தாங்குகின்ற நிலம்போல் தம்மை இகழ்வாரையும் பொறுப்பதே தலையான பண்பாகும். சாலமன் பாப்பையா உரை. தன்னையே தோண்டினாலும் தோண்டுபவர் விழுந்துவிடாதபடி தாங்கும் நிலம் போல தன்னை வார்த்தைகளால் அவமதிப்பவரையும் மதித்து பொறுப்பது முதன்மை அறம். கலைஞர் உரை. தன்மீது குழி பறிப்போரையே தாங்குகின்ற பூமியைப் போல் தம்மை இகழ்ந்து பேசுகிறவர்களின் செயலையும் பொறுத்து கொள்வதே தலைசிறந்த பண்பாகும். திருக்குறள் 152. பொறுத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனினும் நன்று. மு. வரதராசனார் உரை. வரம்பு கடந்து பிறர் செய்யும் தீங்கை எப்போதும் பொறுக்க வேண்டும். அத்தீங்கை நினைவிலும் கொள்ளாமல் மறந்து விடுதல் பொறுத்தலை விட நல்லது. சாலமன் பாப்பையா உரை. தீமையை தண்டிக்க முடியும் என்றபோதும் பொறுத்து கொள்க. அந்த தீமையை மனத்துள் வைக்காமல் மறந்தே விடுவது பொறுத்தலையும் விட நல்லது. கலைஞர் உரை. அளவு கடந்து செய்யப்பட்ட தீங்கை பொறுத்து கொள்வதை காட்டிலும் அந்த தீங்கை அறவே மறந்து விடுவதே சிறந்த பண்பாகும். திருக்குறள் 153. இன்மையுள் இன்மை விருந்தோரால் வன்மையுள் வன்மை மடவார் பொறை. மு. வரதராசனார் உரை. வறுமையுள் வறுமை விருந்தினரை போற்றாமல் நீக்குதல். வல்லமையுள் வல்லமை என்பது அறிவிலார் தீங்கு செய்தலை பொறுத்தலாகும். சாலமன் பாப்பையா உரை. வறுமையுள் வறுமை வந்த விருந்தினரை உபசரிக்காதது. வலிமையுள் வலிமை அற்றவரின் ஆத்திர மூட்டல்களை பொறுத்து கொள்வது. கலைஞர் உரை. வறுமையிலும் கொடிய வறுமை வந்த விருந்தினரை வரவேற்க முடியாதது. அதைப்போல வலிமையிலேயே பெரிய வலிமை அறிவிலிகளின் செயலை பொறுத்து கொள்வது. திருக்குறள் 154. நிறையுடைமை நீங்காமை வேண்டின் பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும். மு. வரதராசனார் உரை. நிறை உடையவனாக இருக்கும் தன்மை தன்னை விட்டு நீங்காமல் இருக்க வேண்டினால் பொறுமையை போற்றி ஒழுக வேண்டும். சாலமன் பாப்பையா உரை. சான்றாண்மை நம்மை விட்டு விலகக்கூடாது என விரும்பினால் பொறுமையை பின்பற்றி வாழ வேண்டும். கலைஞர் உரை. பொறுமையின் உறைவிடமாக இருப்பவரைத்தான் நிறைவான மனிதர் என்று உலகம் புகழும். திருக்குறள் 155. ஒருத்தாரை ஒன்றாக வையாரே வைப்பர். பொறுத்தாரை பொன்போற் பொதிந்து. மு. வரதராசனார் உரை. தீங்கு செய்தவரை பொறுக்காமல் வருத்தினவரை உலகத்தார் ஒரு பொருளாக மதியார். ஆனால் பொறுத்தவரை பொன்போல் மனத்துள் வைத்து மதிப்பர். சாலமன் பாப்பையா உரை. தனக்கு தீமை செய்தவரை பொறுக்காமல் தண்டித்தவரை பெரியோர் ஒரு பொருட்டாக மதிக்க மாட்டார். பொறுத்து கொண்டவரையோ பொன்னாக கருதி மதிப்பர். கலைஞர் உரை. தமக்கு இழைக்கப்படும் தீமையை பொறுத்து கொள்பவர்களை உலகத்தார் பொன்னாக மதித்து போற்றுவார்கள். பொறுத்து கொள்ளாமல் தண்டிப்பவர்களை அதற்கு ஒப்பாக கருத மாட்டார்கள். திருக்குறள் 156. ஒருத்தார் கொருநாளை இன்பம் பொறுத்தார்க்குப் பொன்றுந் துணையும் புகழ். மு. வரதராசனார் உரை. தீங்கு செய்தவரை பொறுக்காமல் வருத்தினவர்க்கு ஒருநாள் இன்பமே. பொறுத்தவர்க்கு உலகம் அழியும் வரைக்கும் புகழ் உண்டு. சாலமன் பாப்பையா உரை. தமக்கு தீங்கு செய்தவரை தண்டித்தவர்க்கு தண்டித்த அன்று மட்டுமே இன்பம். பொறுத்து கொண்டவர்க்கோ உலகம் அழியும் வரை புகழ் இருக்கும். கலைஞர் உரை. தமக்கு கேடு செய்தவரை மன்னித்திடாமல் தண்டிப்பவர்க்கு அந்த ஒரு நாள் மட்டுமே இன்பமாக அமையும். மறப்போம் மன்னிப்போம் என பொறுமை கடைப்பிடிப்போருக்கோ வாழ்நாள் முழுதும் புகழ்மிக்கதாக அமையும். திருக்குறள் 157. திறனல்ல தற்பிறர் செய்யினும் நோனோன் தரனல்ல செய்யாமை நன்று. மு. வரதராசனார் உரை. தகுதி அல்லாதவைகளை தனக்கு பிறர் செய்த போதிலும் அதனால் அவர்க்கு வரும் துன்பத்திற்காக நொந்து அறம் அல்லாதவைகளைச் செய்யாதிருத்தல் நல்லது. சாலமன் பாப்பையா உரை. கொடியவற்றை பிறர் தனக்குச் செய்தாலும் பதிலுக்கு தானும் செய்தால் அவர் வருந்துவாரே என வருந்தி அறம் அல்லாதவற்றைச் செய்யாது இருப்பது நல்லது. கலைஞர் உரை. பிறர் செய்திடும் இழிவான காரியங்களுக்காக துன்பமுற்று வருந்தி பதிலுக்கு அதே காரியங்களைச் செய்து பழி வாங்காமலிருப்பதுதான் சிறந்த பண்பாகும். திருக்குறள் 158. மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாழ்ந்தன் தகுதியான் வென்று விடல். மு. வரதராசனார் உரை. செருக்கினால் தீங்கானவற்றைச் செய்தவரை தாம் தம்முடைய பொறுமை பண்பினால் பொறுத்து வென்று விட வேண்டும். சாலமன் பாப்பையா உரை.
மனச்செருக்கால் தீமை செய்தவரை பொறுமையால் வென்றுவிடுக. கலைஞர் உரை. ஆணவங்கொண்டு அநீதி விளைவிப்பவர்களை நாம் நம் பொறுமை குணத்தால் வென்று விடலாம். திருக்குறள் 159. துறந்தாரின் தூய்மை யுடையர் இறந்தார்வாய். இன்னாச்சொல் நோற்கிற்பவர். மு. வரதராசனார் உரை. வரம்பு கடந்து நடப்பவரின் வாயில் பிறக்கும் கொடுஞ்சொற்களை பொறுத்து கொள்பவர் துறந்தவரைப் போல தூய்மையானவர் ஆவர். சாலமன் பாப்பையா உரை. நெறி கடந்து தீய சொற்களால் திட்டுபவரையும் பொறுத்து கொள்பவர் இல்வாழ்க்கையில் வாழ்ந்தாலும் துறவியைப் போல தூயரே. கலைஞர் உரை. எல்லை கடந்து நடந்து கொள்பவர்களின் கொடிய சொற்களை பொறுத்து கொள்பவர்கள் தூய்மையான துறவிகளை போன்றவர்கள். திருக்குறள் 160. உண்ணாது நோற்பார் பெரியர் பிறர் சொல்லும். இன்னாச்சோ நோற்பாரிற் பின். மு. வரதராசனார் உரை. உணவு உண்ணாமல் நோன்பு கிடப்பவர் பிறர் சொல்லும் கொடுஞ்சொற்களை பொறுப்பவர்க்கு அடுத்த நிலையில்தான் பெரியவர் ஆவர். சாலமன் பாப்பையா உரை. பிறர் சொல்லும் தீய சொற்களை பொறுத்து கொள்பவருக்கும் பின்புதான் விரதம் காரணமாக உணவை தவிர்த்து நோன்பு இருப்பவர் பெரியவர் ஆவார். கலைஞர் உரை. பசி பொறுத்து உண்ணா நோன்பு இருக்கும் உறுதி படைத்தவர்கள் கூட பிறர் கூறும் கொடுஞ்சொற்களை பொறுத்து கொள்பவர்களுக்கு அடுத்த நிலையில் தான் வைத்து போற்றப்படுவார்கள்.